ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, நண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட் தான். சீரகம், மிளகு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சளி இருமல்லாம் இருந்ததுன்னா இந்த நண்டு குழம்பு வச்சு சாப்பிடும்போது இதெல்லாம் சரியாகும். இதை வந்து வறுத்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை நம்ம வந்து பச்சையாக வந்து அரைச்சிட்டு எண்ணெயில் போட்டும் வதக்கலாம். உங்கள் ஆப்ஷன் தான் இது. இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் எண்ணெயிலே போட்டுட்டேன். எண்ணெயிலே வந்து சீரகம், மிளகு 2த்தையும் பொடி பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து போட்டாச்சு. வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகட்டும். இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாரம் வாரம் சிக்கனு, மட்டனு, மீன் அந்த மாதிரி வந்து ஒரே மாதிரி எடுத்து சாப்பிடும்போது நமக்கு ஒரே போராக இருக்குது. அதனால இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாம் இந்த லீவ்லன்றதுனால நான் வந்து இன்னைக்கு நண்டு வாங்கியிருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வந்து நண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த முடி பிரச்சனை, நகம், இந்த சரும பிரச்சனை, இது எல்லாத்துக்குமே நமக்கு வந்து இதை வந்து ஆரோக்கியமா இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த சளி தொந்தரவுலாம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த நண்டு வந்து அதுல வந்து நமக்கு சத்துக்கள் நிறைய இருக்குது. அது வந்து இந்த சளி கபாலாம் நமக்கு கிளியர் பண்ணும். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வயல்வெளியில இப்போ வந்து நண்டுலாம் இப்போ அதிகம் கிடைக்கிறது இல்லை. இது வந்து கடல் நண்டு தான். அதனால சரி இதை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு செய்யலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா நண்டுல பார்த்தீங்கன்னா இந்த ரத்த சர்க்கரையுடைய அளவு வந்து நமக்கு கட்டுப்படுத்தும். அது மட்டும் இல்லாம புரதங்கள், தாதுக்கள் அதெல்லாம் இதுலலாம் வந்து நிறைய இருக்குது நமக்கு. இது மட்டும் இல்லாம சோடியம் மற்றும் கொழுப்பு அமிலங்களும் இதுல அதிகமா இருக்குது. சர்க்கரை அளவு பேஷண்ட்டுக்கு இன்சுலின் அளவை வந்து இது வந்து குறைக்குது. மாதத்துக்கு நம்ம 2 முறை சாப்பிட்டு வந்தோம்னா நமக்கு வந்து சர்க்கரை அளவு வந்து நமக்கு வந்து குறைக்குது. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வதங்கணும். வதக்கிட்டு நம்ம தேவையான அளவு வந்து குழம்பா வேணும்னா நம்ம குழம்பா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம கிரேவியாக வைக்கிறோம்னா கொஞ்சம் திட்டமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் தான் எடுத்துருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா வந்து நான் அதை குழம்பு தான் வைக்கிறேன். அதனால் கொஞ்சம் அடிஷ்னலாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 2 வேளைக்கு வச்சுக்கலாம். நைட்டு தோசைக்கு, இட்லிக்கு போட்டுக்கலாம். மதியம் சாதத்துக்கு தான் செஞ்சேன். இது பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வரணும். கொதி வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நண்டு சேர்க்கணும். முதல்ல நம்ம சேர்த்தணும். நண்டுல உள்ள எல்லா அந்த சத்து, அந்த சினையெல்லாம் வந்து நமக்கு குழம்புல இறங்கிட்டோம். நமக்கு ஒரு பீஸாக கிடைக்காது. அதனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குழம்பு நல்லா கொதிக்கிட்டோன்னுட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் தான் நண்டு ஆட் பண்ணணும். நண்டு ஆட் பண்ணிட்டு ரொம்ப நாளையும் வந்து நமக்கு வந்து கொதிக்கக்கூடாது. ரொம்ப கொதிச்சாலும் வந்து சுவை நல்லா இருக்காது. நீங்கள் குழம்பு ஃபர்ஸ்ட் நல்லா கொதி வரட்டும்ட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து நண்டு ஆட் பண்ணோம். இதில் வந்து நான் புளி ஆட் பண்ணலை. நீங்கள் ஆப்ஷனல் தான். புளி வேணும்னாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நமக்கு சினை உள்ள நண்டாக தான் கிடைக்குது. ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சினை உள்ள நண்டாக தான் இருக்குது. அந்த உள்ளே இருக்கிற அந்த ஆரஞ்சு கலர் தான் அது வந்து சினையே. அது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் வந்து அந்த க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து க்ளீன் பண்ணணும். ஏன்னா வந்து கையில் வந்து அந்த ஓடுலாம் வந்து குத்திடுது. இது பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து உயிருள்ள நண்டு தான் வந்து நமக்கு பெஸ்ட்டு. இது வந்து எப்போ வந்து ரொம்பவும் வந்து உயிர் இல்லாத நண்டை நம்ம வாங்கும்போது அது வந்து இறந்தது வந்து எப்போன்னு தெரியாது. அதனால் உயிருள்ள நண்டு கிடைக்கும்போது இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா கொதி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தேங்காய் வந்து துருவி சின்னதாக ஒரு பவுலில் திருவி நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். பாருங்கள் குழம்பு நல்லா சுண்டி வந்துடுச்சு. இந்த இது கன்சிஸ்டன்சியில் பார்த்தோன்னா நம்ம வந்து தேங்காவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஊற்றி ரொம்ப நாளையும் வந்து நமக்கு கொதி விடக்கூடாது. அது வந்து நல்லதில்லை. இப்போ அப்படியே ஊற்றினோடனே லைட்டாக ஒரு கொதி, அந்த சூடே போதும். நீங்கள் மூடி வச்சுட்டிங்கன்னா அந்த வந்து கொதியிலே அது வந்து நல்லா வெந்துடும். கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணியாச்சு. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.